தெய்வம் யார்? இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில மனிதன் யார்? மனுஷர்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் பார்க்கிறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனா வசன அடிப்படையில இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான்? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் 1 26, 27 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே. உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்துல சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையா நீங்க என்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா, கடிதத்தின் மூலியமா எனக்கு எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுல இருப்பேன். நேர்ல வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தை எல்லாம் தாராளமா கேட்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அவைகளை நம்ம உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அனுப்பப்படும். அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபால்ல அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு, அந்த பொம்மையை, அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான்? அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு? மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி ப்ளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான். ஆனா வேத புஸ்தகம் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அதை குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும்? மனுஷன் மாதிரியே. மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது. மனுஷனுக்கு 2 கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் 2 காதுகள் உண்டு. அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு. நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு. பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவர் உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசைய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, நான் உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன். உன்கிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய். அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும்.
என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குறைய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்துல சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியாய் இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியாதான் இருக்கிறார். ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிக்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார். அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான். ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது. ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல. செக்ஸ் ஃபீலிங் இட் செல்ஃப் நாட் அ சின். ஆனா அதை தவறான விதத்துல உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங்கை நமக்கு கொடுத்தார்? பலுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங்க தேவன் நமக்கு கொடுத்துட்டு, இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதைப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு? திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம்னு ஒரு வார்த்தைய பைபிள்ல எழுதி இருக்குது. அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் இப்படி மொழிபெயர்த்து இருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க. அதை மாத்த முடியாது. சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா
நாம் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டுல அவன் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை. 1 2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணமான உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி. அவன் இந்த ஏற்பாடை பண்ணா, அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈண்டெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும். உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது. கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறி விடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்துல முன்கோபம் உள்ளவர்களே சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களே தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், தீத்துனுடைய புஸ்தகம் 1 அதிகாரத்திலாம் நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும். இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுற விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க. இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிதான் ஆரம்பிச்சாங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு. உடனே கமிட்டியில எல்லாரும் சொல்லுவாங்க, வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம். இப்படிப்பட்ட ஒரு பலையனம் உனக்கு இருக்குது இல்லையா, ஏன் கமிட்டியில நிக்கிற? என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும்? அப்ப இப்படிப்பட்ட பலையீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்துல தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலையீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறிடுது.
அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா, தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து 2-3 வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது, நம்ம பலுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேணும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்துல தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன். உங்க கூட்டத்துல தான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். நான் எப்படி தம்பி? நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன். ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடயே நான் பாக்குறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி, அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 17-24 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24வது வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24வது வசனத்தோட வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூளை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8ஆம் அதிகாரம் 1 வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், 6வது வசனம் இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாமிச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜெபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பாக்குறதோ சீரியல் பாக்குறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பாக்குறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 கொரிந்தியர்ல சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்க முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலே? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதினேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இத கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனால்தான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8ஆம் அதிகாரத்துல, ஆவியினால சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப 2 மனுஷனை நம்ம பார்க்கலாம். ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன். உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவன மனுஷன் தான் பைபிள் சொல்லுது.
1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுது. வெளியில உலகத்துல ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவித்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான். தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும், ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே. யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது.